போர்ல இருந்த மாதிரி ஆயிட்டா ஓ மேல கேஸ் போட்டுறீங்க. கேஸ் போட்டு கொல்ல போய் மரியா பேசுறீங்க. நான் காரத்தை குடிச்சு பார்த்தேன். ஏன் போர்ல தூக்குறதுக்கு போடக்கூடாது போடாம பாத்துக்கிறேன். நீங்க அக்கிரமத்தை பேசுறீங்க. அப்ப நீங்க என்ன பேசுறீங்கப்பா? நீ பேச வந்தே நான் பேசுறேன். பேசாத ஊட்டியில இருக்கும்போது காரத்தை குடிச்சு பண்ணு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்னது மரியாதை ஒழுக்கமா பேசிக்க ராஜேந்திரா. உயர்மின் கோபுர விளக்குல கூம்பு வடிவ குழாய் கட்டியிருக்காங்க. ஒலிபெருக்கி உரிமையாளருக்கும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டருக்கும் இது சம்பந்தமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பக்கத்துல சித்தரேவு கிராமத்துல ஒருத்தருடைய இல்ல புதுமனை புகு விழாவுக்காக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒலிபெருக்கி உரிமையாளர் ஆண்டிச்சாமி அப்படின்றவரு கூம்பு வடிவ குழாய பயன்படுத்தி ஒலிபெருக்கி அமைச்சிருக்காரு. அவர் கூம்பு வடிவ குழாய உயர்மின் கோபுர விளக்குல கட்டியிருக்காரு. அந்த பகுதியில ரோந்து பணிக்கு போன பட்டிவீரன்பட்டி சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் தவமணி அப்படின்றவரு சம்பந்தப்பட்ட ஒலிபெருக்கி உரிமையாளர் ஆண்டிச்சாமி கிட்ட உயர்மின் கோபுர விளக்குல கூம்பு வடிவ குழாய் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒலிபெருக்கி உரிமையாளருக்கும் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி தகவல் கிடைச்சதும் சப் இன்ஸ்பெக்டர் ராம்சேட் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்ட ஒலிபெருக்கி உரிமையாளரை கைது பண்ணி விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் உயர்மின் கோபுரத்துல கட்டியிருந்த கூம்பு வடிவ குழாய உடனடியா அகற்ற உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வாக்குவாதத்துல வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க.